கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 20லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். கடைசி சத்தியம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிலாத்து கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ இயேசுவை பார்த்துட்டு இயேசுவிடம் எந்த குற்றமும் காணலையே அப்படின்னு பிலாத்துக்கு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படியாவது இயேசுவை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களே என்ன தீர்மானிச்சுக்கிறாங்க அப்படின்னா, பரபாசை ஒருத்தவனை ஃபிக்ஸ் பண்ணி அவனை விடுதலை செய்யட்டும். ஏன்னா ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருந்தால் கூட இயேசுவை விடுதலை பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருஷந்தோறும் ஒருத்தனை விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு பரபாசை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், என்ன ஒரு ஒரு அதாவது தேவனுடைய சித்தத்தை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பலியாக போகிற அந்த நேரத்தில் கூட ஒருத்தன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பலியாகிற மூலமாக ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுறான். அவருடைய இறந்து அவருடைய ரத்தம் சிந்தப்படுதல்னால அப்போ எத்தனை பேர் விடுதலை ஆக்கப்பட போகிறோம், எத்தனை பேருன்னு சொல்லுது. அனைவருக்கும் அந்த பங்கு உண்டு. யாருக்கு அப்படின்னா, மனம் திரும்பினவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அவருடைய மரணம் என்ன பண்ணுன்னா அத்தனை பேர்களையும் விடுதலை ஆக்கும். பாவத்திலிருந்து, உலக பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எல்லா பிடியிலிருந்தும் விடுதலை ஆக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மரணம் தான் எது? இயேசு கிறிஸ்துவோடைய மரணம். யதார்த்தமாக ஒருவன் கூட அந்த இடத்துல என்ன ஆகுறான், விடுதலை ஆக்கப்படுறான். அவன் தான் யார்? பரபாஸ். அப்போ பிலாத்து அந்த இடத்துல கூட இயேசுவை விடுதலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நேரம் யோசித்தாலும் அதை கூட என்ன பண்ணலை அவங்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் விடலை. இதுக்கு இடையில தான் பிலாத்துவோடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்த நீதிமானை குறித்து எதுவும் பண்ண வேணான்னு ஒரு எச்சரிக்கை வருது. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 20வது வசனத்தில் இப்போ வாசித்தோம். இதில் என்ன ஒரு சாதாரண வசனம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். யாரை ஏவி விட்டார்கள்? ஜனங்களை. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கோ ஒரு ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு கையில் பட்டயமோ இல்லை கத்தியோ இல்லை கன்னோ அதாவது துப்பாக்கியோ எதுவுமே தேவையில்லை. ஜனங்களை மட்டும் ஏவி விட்டால் போதும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், சுத்தமாக காலி பண்ணிடலாம். இதை தான் இன்றும் பல இடங்களில் நடந்துட்டு வருது. உண்மையான சத்தியம் வெளியில் வரும்போது போலியான சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களும் அதை போதிக்கிறவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஜனங்களை மட்டும் ஏவி விட்டுட்டு அதை என்ன பண்ணலாம் நினைப்பாங்க, உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறவர்களை அழித்து போடலாம் இல்லை மறைத்து வைக்கலாம் நினைப்பாங்க. ஆனால் தேவனுடைய வாக்கை அவங்க மறந்துட்டாங்க. என்ன ஒரு வாக்குனா, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழோ இல்லை கட்டிலின் கீழோ யாரும் வைக்க மாட்டாங்க, விளக்கு தண்டின் மேலே தான் வைப்பாங்க. அது தேவன் செய்வார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்களை ஏவி விட்டுறாங்க அவரை கொலை செய்கிறமன்னுட்டு. இன்றும் அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆயுதமும் பட்டயமும் தேவையில்லை ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கு. ஜனங்களை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஏவி விடுறாங்க. அப்படி ஏவி விடுறதுனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்மளை சுற்றி யார் வேணாலும் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா இது அவருக்கே நடந்திருக்குது. அதை தான் அவர் சொல்லுவார், பச்சை மரத்துக்கே இவ்வளவு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அதாவது பட்டை மரத்துக்கு எப்படி செய்யாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறார். அதாவது பாவமே இல்லாதவருக்கே, ஜீவனுள்ளவருக்கே இவ்வளவு தூரம்னா, நாம் மரித்த நிலையில் இருந்து திரும்பவும் மனம் திரும்பி அவரோடு வரும்போது, அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இன்னும் என்ன பண்ண மாட்டாங்க, இன்னும் அதிகமாகவே செய்வாங்க. அதனால கலங்காதீங்க.
எந்த உபத்திரமும் இருக்க தான் செய்யும். எப்படி வேணாலும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, ஜனங்களை ஏவி விடுவாங்க, வித்தியாசமாக என்ன பண்ணுவாங்க, வலியை கொண்டு வருவாங்க. நம்மளுடைய மனதை என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாமல் திரும்ப வஞ்சிக்கப்படுவது கூட, இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கப்படுறது கூட சுற்றி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். எப்படி தெளிவாக இருக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்திருக்குது. அவர் எதுலையும் துவண்டலை. அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களுக்கும் இப்படி தான் நடந்திருக்கு. பவுலுக்கெல்லாம் நிறையா தடவை அவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்பு கொடுத்துருக்காங்க. பல தடவை அவரை கஷ்டத்துக்குள்ளாக்கி, பல உபத்திரவங்களுக்குள்ளாக்கி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பையும் சுவிசேஷம் என்ன ஆகுது, பகிரங்கமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இன்றும் அவருடைய நிருபங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பவுல் உடலளவில் மரித்தாலும் அவருடைய நிருபங்களும் அவருடைய ஜீவனுள்ள தேவன் அவருக்கு அருளிய ஜீவனுள்ள பரிசுத்த வார்த்தைகளும் இன்றும் நமக்குள்ள கிரியை செய்கிற அளவுக்கு தேவன் வழிநடத்தி இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன ஆயிடக்கூடாது, துவண்டு விழணும்னு அவசியமே கிடையாது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த பலன் அளிக்கும். அது மாதிரி அது மிகுந்த நாம் ஒவ்வொருவரும் கோதுமை மணியாக இருக்கிறோம். நம்மை சுற்றி பல வஞ்சிக்கப்படுதலும் பல ஏமாற்றுக்காரர்களும் பல ஜனங்களை ஏவி விட்டாலும் நாம் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நின்று காண்பிக்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரபாசையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை விடுதலையாக்கிடலாம். ஏன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு லைன் இருந்தால் கூட இயேசு விடுதலை செஞ்சிருவாங்களோன்னு அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஏன் பயம் அப்படின்னா, இயேசு விடுதலை செஞ்சுட்டா தங்களுடைய பெருமையும் தங்களுடைய மரியாதையும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன பண்ண முடியல, இருளில் வாழ்றதான் விரும்புகிறாங்க, ஒளியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் இதுக்கு காரணமே. அடுத்தது பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் எந்த தகுதியுமே இல்லை. சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான அக்கிரமக்காரனாக இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு பாவமும் இல்லை. அவர் என்னவா இப்போ ஆக போறாரு, அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆடாக அவர் அடிக்கப்பட போறார். அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. சிலுவை மரணத்தை தேவனே அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வச்சிருக்கார் அப்படின்னா கட்டாயம் அதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அந்த சிலுவை மரணம், சிலுவை பல விஷயங்களை நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு உணர்த்தலாம். ஏன் அப்படின்னா இதில் முக்கியமான காரணம், அதை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, மற்ற மரணங்களோ அதாவது தூக்கில் போடுவதோ இல்லை துப்பாக்கியில் சுடுவதோ இதில் ரத்தங்கள் ரத்தம் என்ன ஆகாதுன்னா அவ்வளோ சிந்தப்படுறது. இன்னொன்று என்ன சொல்ல வர்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுவதுமாக அவரை துன்பத்துக்கு உள்ளாக்கி உபத்திரவப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவரை அடித்து எல்லா விதமான வலிகளையும் அவர் தாங்கி அத்தனை வலிகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக தாங்கி கொள்றார். அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் ஒவ்வொரு தடவையும் சிந்தப்பட்டு முழுவதுமாக எல்லாவற்றையும் ரத்தம் சிந்தி கடைசியாக தண்ணீர் வர வரைக்கும் ரத்தம் போயிருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் காரணம் இல்லாமல் இந்த இப்படிப்பட்ட மரணத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. அவர் தேர்ந்தெடுத்ததற்கு இதுவும் காரணமாக இருக்கலாம். இன்னும் வேற காரணங்களும் இருக்கலாம். அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் தேவன் இன்னும் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தால் கட்டாயம் வெளிப்படுத்துவார். அடுத்தது இப்போ பிலாத்து கேட்குறாரு,
அப்போ கிறிஸ்துவ என்ன செய்யணும்னு சொன்னால் உடனே சிலுவையில் அறையணும்னு சொல்லிடுறாங்க. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியல. திரும்ப எங்கேயாவது எதுவும் பொல்லாப்பு இல்லையே அப்படின்ட்டு எங்கேயாவது லைன் டீவியேட் ஆயிருமோ, மாறி போயிருமோ அப்படின்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமாக ஜனங்களை ஏவி விட்டு அதிகமாக கத்த விடுறாங்க. அடுத்தது பாருங்க, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் பிலாத்துவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிலாத்து நிலைமையில் நம்மில் அநேக பேர் இருக்கிறோம். நல்லா நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம அதாவது யூதர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் லிஸ்டில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. யாராவது தன்னுடைய மரியாதையோ மதிப்போ கம்மியாகிற நேரத்தில் கிறிஸ்துவையே மறுதலித்து மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க, வஞ்சித்து ஆத்துமாக்களையும் என்ன பண்ணுறாங்க, வஞ்சித்து கொண்டு வருகிறார்கள். இதில் சில பேர் தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் தான் இடுக்கமான வாசல், அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, அதாவது உண்மையாகவே சத்தியத்துக்குள்ளே நடக்கிறவங்க, அதுவும் மிக சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பல பேர் எந்த லிஸ்ட்டில், எந்த கேட்டகரியில் இருப்பாங்கன்னா, இந்த பிலாத்துவோட கேட்டகரியில் இருப்பாங்க. ஏன் இதை பற்றி நம்ம ஆராய போகிறோம் அப்படின்னா, இதுக்காக தான். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, பிலாத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய மனதில் என்னென்னலாம் ஓடி இருக்கும் அப்படிங்கிறப்ப, முதலாவது அவனுக்கு தெரிந்த விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நீதிமான் தெரிஞ்சிருச்சு. அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் முடியலை. என்ன காரணம்னா, சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் அவனிடம் இருந்த பதவியும் அவனிடம் இருந்த, அதாவது ஒரு மக்களுக்கு செவி கொடுப்பதா தன்னுடைய மனசாட்சிக்கு செவி கொடுப்பதான் இருந்த ஒரு குழப்பம்தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணுது, அவனை தெளிவாக முடிவெடுக்க முடியல. அதே நேரத்திலையும் அவனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுவதற்கும் அவனால் மனசு ஒப்புக்கொள்ளலை. இதே மாதிரி சூழ்நிலையில் நாமும் பல நேரங்களில் நம்மில் பல பேர் இருக்கிறோம். எப்படின்னா, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுது, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு சுற்றி உள்ள சூழ்நிலைகளை என்ன பண்ணுது, தடுக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. இந்த பக்கமாக அந்த பக்கமாக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தால் ஒரு பக்கம் ஒன்று யூதர்கள் மூப்பர்கள் பக்கம் போயிட்டா என்ன ஆயிரும், மனம் திரும்பாமையே அழிந்து போவதற்கு தான் அது ஏதுவாக இருக்கும். இல்லை, மனம் திரும்பி என்னவாயிரணும், தேவன் பின்னாடி இயேசு கிறிஸ்துடைய வசனத்தின் பின்னாடி நடக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவன் எப்படி அவங்கள வழி நடத்துவார்னா, ஆல்ரெடி இவருக்கு என்ன தெரிய வந்திருக்கு, நீதிமான் தெரிய வந்திருக்கு. எப்படி மூப்பர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் தெரியாது, எப்படி பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு? அவன் ஒரு கவர்னர், அதாவது தேசாதிபதி. அவனுக்கு எந்த உபதேசத்தையும் கேட்டதில் எதுவும் இல்லை. ஆனால் அவனால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு, இயேசு நீதிமான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா பல பேரை பார்த்ததில், இன்னும் சொல்லப்போனால் அவனுக்குள்ள ஏதோ ஒரு நீதி இருந்திருக்கு. அந்த நீதி தான் என்ன பண்ணியிருக்குது, இவரை நீதிமான்னு காமிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி மூலமாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கான். அந்த சூழ்நிலையில் இவனால் என்ன பண்ண முடியல, இயேசுவை விடுதலை செய்யணுன்ட்டு அவனால் பகிரங்கமாக முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா ஜனங்களுக்கும் பயப்படுறான், தன்னுடைய மனசாட்சியும் அவனை குழப்புது. இந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான், கை கழுவிட்டு நழுவ பார்க்குறான். அப்படி தான் செஞ்சுருக்கான். ஆனாலும் இதில் என்ன ஒரு இதை நம்ம பார்க்கணுன்னா,
அவன் கை கழுவுனா கூட அவனால் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய முடியும். ஆனால் முடியாத பட்சம் எதனாலனா மக்களை அதாவது பல புரட்சிகளும் பல குரல்களும் கூக்குரலும் இடரும் பார்த்துட்டு அவன் பயந்து போய் என்ன பண்ணுறான், அதுலேருந்து விலக பார்க்குறான். இன்றும் நம்மில் பல பேர் பல நேரங்களில் இப்படி தான் கிறிஸ்துவுக்கு அறிக்கையிடாமல் சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு பயந்துக்கிட்டு எப்படியாவது அதுலேருந்து என்ன பண்ண நினைக்கிறோம், எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோம், தப்பிக்க தான் பார்க்குறோமே ஒழிய அந்த இடத்துல இருந்து உண்மையாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறதில்ல. நம்மை அவருடைய சத்தியத்தின்படி இருக்கிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம் நம்ம காமிக்கிறதே கிடையாது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தியானித்து பார்க்கணும். இது யாருக்கு புரியும், இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு புரியும்னா, யார் அந்த சூழ்நிலைகளில் இருக்கிறாங்களோ கட்டாயம் இந்த சூழ்நிலை புரிய வரும். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அவருடைய சித்தப்படி செய்யணும்னு தெரியலைன்னா தயவு செய்து அவரிடம் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய பரிசுத்தாவியுடைய உதவியோடு வழிநடத்த அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த சூழ்நிலையில் தான் ரொம்ப வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை. அதனால நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய நேரம்தான் இது. அடுத்தது இதில் என்ன இன்னொன்று பிளாத்து விஷயத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் தெரியாதது அவனுக்கு நீதிமான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் அவன் அறிக்கையிடுறான். எதனால அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா, இந்த பாவம் தான் மேலே வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணுறான், அவன் அறிக்கையிடுறான். அப்படி அறிக்கையிடும்போது அவனுக்குள்ள என்ன ஒரு ஓட்டம் இருந்திருக்கும் அப்படின்னா, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவர் யார் என்ன ஏன் இப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் அவனுக்குள்ள ஒரு ஆராய்ச்சியோ இல்லை ஒரு தேடுதலோ கட்டாயம் இருந்திருக்கும். அப்போ பிற்காலத்தில் பிளாத்துவோடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கலாம் சொல்கிறாங்கன்னா, இரு சாரார்கள் சொல்கிறாங்க. இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒன்று பிளாத்து மீண்டும் அவருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு விசுவாசியாகி அவரை பின்தொடர்ந்தான்னு சொல்கிறாங்க. இதனால அவனை கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தன்னையே அழித்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மைன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நிச்சயமாக தெரியுது, பிலாத்து கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுந்ததற்கு பின் ஏதோ ஒன்று அவன் தேடியிருக்க வேண்டும். அவன் அப்படி உண்மையிலே தேடியிருந்தா அவன் மனம் திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு நேரத்தில் நம்ம வஞ்சிக்கப்பட்டோ இல்லை நம்மளே ஏமாத்திக்கிட்டு ஏதோ ஒரு பாவத்தில், அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை அறிக்கையிடாமல் விட்டுட்டோம்னா கூட, உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா கூட, பின்பாவது நம்ம கீழே விழுந்துட்டோம்னா கூட, பின்பாவது எழுந்து அவருக்காக என்ன பண்ணணும், தேடணும். தேடி தன்னுடைய வாழ்க்கையில் எதை வேணாலும் இழக்க தயாராக இருந்து, எப்படின்னா கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்றால் மற்றவைகளை எதை வேணாலும் விட்டு விடுவதற்குரிய குணாதிசயத்தை அவர் நமக்கு தருவார். அதனால ரொம்ப தெளிவாக நம்ம செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. பல நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அதாவது என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் விழுந்துடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் விழுந்துட்டோன்னா, தெரியாமல் விழுந்துட்டோம் அப்படின்னாலும் மீண்டும் எழுந்து நின்று அவரை பின்பற்றுவதற்கு, எப்படி பேதுரு மறுதளித்த பிறகும் மீண்டும் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுப்பதும் முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ, தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அது மாதிரி நாம் மீண்டும் அவருடைய வார்த்தைக்காக, அவருக்காக, அவருடைய சாயலை தரித்து கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நாம் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதில் இன்னொன்று என்னென்னா, பிலாத்துவோடைய மனைவி கூட மாறியிருக்கலாம், விசுவாசி ஆயிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவோடைய சீஷியாக மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரை சொல்கிறோம், பிலாத்துங்கிற தேசாதிபதிக்கே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். அப்படிங்கிறப்ப
அவன் யாரு கிடையாது, யூதராக, அதாவது அவன் அவன் யாராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் தேசாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்க நேரத்தில் அவனுக்கு கூட வெளிப்படுத்த சித்தமாக இருந்திருக்காரு. மீண்டும் அவன் தேடி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். நான் குற்றமற்றவன் அப்படின்னு பிளாத்து சொன்னதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க, இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதா. இவங்க சொன்னாப்புல நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சா கூட அவர்களையும் அவர் என்ன சொல்கிறாரு, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். அப்போ இந்த இரத்தப்பழி அவர் இறந்து போய் அவர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது நம்முடைய பாவங்களுக்காக தான். அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளும் இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தப்படி என்ன வச்சிருக்காரோ அதை தான் வச்சிருப்பார். அந்த பழி இவர்களை போய்விட்டதா இல்லை சேர்ந்துச்சா அப்படின்னு நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியாது. மனம் திரும்பி இருந்தால் எந்த பழியும் என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். அடுத்தது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இதுதான் பிலாத்துடைய அந்த முடிவாக தெரியுது. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தில் பிலாத்து இந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு. இதில் பிலாத்து இந்த முடிவை கொண்டு வந்திருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவனுடைய மனசு ஃபுல்லாக என்ன இல்லை, முழு ஈடுபாட்டோடு அவன் அதை சொல்லலை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜனங்களுக்காக, அந்த கூக்குரலுக்காக, அந்த போராட்டத்திற்காக அவன் தன்னை என்ன பண்ண முடியல, ஒரு நிதானமாக தெளிவான ஒரு முடிவெடுத்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு அவனால் முடியல. இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பரத்திலிருந்து எந்த அதிகாரமும் இல்லைன்னா ஒன்றால் என் மேலே எந்த இதுவும் செலுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உள்ளாக்கி அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான் சித்தம். அதனால இந்த இடத்துல இவர்கள் எல்லாரும் என்னது, அவரவர்களுடைய பங்கை அவர்கள் செயல்படுத்தி விட்டார்கள். இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் 19 அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன நடக்கும்னா, அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். அப்போ கூட பிலாத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் எழுதினது ஏன் அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்துச்சு. இதில் 19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அப்போ யூதருடைய ராஜாங்கிறத பிலாத்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு நம்பியிருக்கான். ஆனால் அவனால் செயல்படுத்த முடியல. இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இது எல்லாமே ஒரு நிழலாட்டமாக அவனுக்கு தென்படுது. தேவன் எல்லாருக்குமே தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தேசாதிபதி தன்னையே என்ன பண்ணுறார், தேசாதிபதி இயேசு கிறிஸ்துவையே அறைய ஒப்பு கொடுக்க போதும் கூட அவனுக்கு கூட தன்னை யார் என்று வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். எப்படி இவனுக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா, ஒரு நிழலாட்டமாக வெளிப்படுது. அந்த திரையை நீக்கிட்டு அவன் பார்த்துருந்தானா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் மக்கள்ங்கிற திரையை போட்டுட்டு பார்த்ததுனால அவனுக்கு எல்லாமே நிழலாட்டமாக தான் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் இதில் பார்க்கலாம். பிலாத்துட்ட போய் தான் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை கேட்பாங்க. யோவான் 19:38 இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இந்த விஷயத்துலையும் பார்க்கும்போது பிலாத்து அவங்களுக்கு உதவி செய்கிறாப்புல. இன்னொன்று விஷயத்தில் என்ன ஆகும்னா, காவலில் போடும்படி அவங்க கேட்பாங்க பிலாத்துட்ட போய்.
அப்பையும் அவன் என்ன சொன்னான்னா, நீங்களே உங்களுக்கே ஆள் இருக்குல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்கிறப்ப நம்ம பார்க்கையில், யூதர் பக்கமோ அதாவது மூப்பர்கள் பக்கமோ பிரதான ஆசாரியர் பக்கமோ பிளாத்து கிடையாது. ஆனாலும் தங்கள் மனது தன்னுடைய மனது ஒவ்வாமையாக அவங்களோட இருந்தால் கூட அவனால் என்ன பண்ண முடியல, முழுமையாக களத்தில் இறங்கி சாட்சி கொடுக்க முடியல. ஆனால் பிற்காலத்தில் சாட்சி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்திருந்தால் அவன் செய்த அந்த பழிக்கு அவன் குற்றமற்றவனாக கட்டாயம் இருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா அதற்குரியதை தேவன் அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். இன்னைக்கு வாசிச்ச சத்தியத்தில் நம்ம இதை தான் முக்கியமாக பார்த்துருக்கோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோங்கிறதையும் பார்த்தோம். நம் வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் பல இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். மக்களுக்காக பயப்படுறோம். மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறோம். அதுக்கெல்லாம் பயப்படாமல் நிழலாட்டமாக தேவன் பல விஷயங்களை நமக்கு தென்படுவதற்கு காமிப்பார். அதை நம்ம லேசாக எடுத்துக்கொண்டோம்னா பிளாத்து செஞ்ச அதே தவிர நம்ம செஞ்சிருவோம். அந்த மாதிரி எடுக்காமல் மக்கள், இந்த உலக மக்கள் செய்கிற திரையிலேருந்து எடுத்துட்டு தேவனும் நாமும் இயேசு கிறிஸ்துவும் நாமும் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை விரும்புகிறார்களோ நாம் விரும்புகிறோமோ அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணணும், நிலைத்து நிப்பாட்டி என்ன பண்ணணும், அதை முழுமையாக நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனை அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணணும், தெளிவாக செயல்பட வேண்டும். இந்த உலக மக்களுக்காக நாம் என்ன பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எந்த விதத்திலையும் நாம் எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும்னு அவசியமே கிடையாது. தெளிவாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் சாட்சி கொடுத்து வாழ வேண்டும். அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தோடு நாம் பார்ப்போம்.